ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குலோப் ஜாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். குலோப் ஜாமை வந்து சாஃப்டாகவும் வெடிப்புடாமலும் இருக்கிறதோட ரகசியம் என்னன்றதை நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்கி மிஸ்ட் குலோப் ஜாம் பாக்கெட் இது. காய்ச்சி ஆற வச்ச பால் இது. கொஞ்சமாக லிமிட்டாக ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றாதீங்க. மாவு பிசைய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாலை. நெய் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். வந்து கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுறது வந்து கரெக்டாக வரும்ன்றதை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். குலோப் ஜாம் வந்து நம்ம எப்போவுமே ரவுண்டாக தான் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணனா எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஷேப்பர் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஷேப்பர் வச்சு பண்ணியிருக்கேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எண்ணெயில் நம்ம போடும் போது ஒன்று ஒன்றா நான் போட்டேன். நான் இப்போ எண்ணெயில் நீங்கள் கூட நினைப்பீங்க, ஏன் ஒன்று ஒன்றா போடணும், அப்படியே தட்டோடே நம்ம எண்ணெயிலே கொட்டிடலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நம்ம கொட்டினோன்னா அந்த கொதிக்கிற எண்ணெய் நம்ம கையிலே படும், நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். நம்மளுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னா நம்ம பொறுமையாக 1 by 1 தான் போடணும். நம்ம தட்டோடு கொட்டினா நம்ம மேலே தான் தெரிக்கும். அதனால தான் நான் வந்து ஒன்று ஒன்றா நான் போட்டேன். நான் குலோப் ஜாமுன் சாஃப்டாகவும் வெடிப்பு விடாமல் இருக்கிறதோட ரகசியம் என்னென்னா, நம்ம மாவு பிசையும் போது அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்க்கறது தான். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி திருப்பி விடணும். நல்லா செவந்து வரணும். உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகணும். அதனால் வந்து மீடியமில் வச்சு பண்ணுங்கள்.
குலோப் ஜாமுன் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் உடையாமல் இருக்கிறதுக்கும் இந்த 2 ரகசியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குலோப் ஜாமுன் செமையாக இருக்கே, இது நம்மளா செஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரகசியத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அரை கிலோ குலோப் ஜாமுன் பாக்கெட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், 1 லிட்ரு இல்லைன்னா 1.5 லிட்ரு தண்ணி வைக்கணும் ஜீரா காய்ச்சதுக்கு. சர்க்கரை நான் 3/4 கிலோ போடுறேன். 1 லிட்ரு தண்ணிக்கு 3/4 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கலருக்காக நான் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சில பேர் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. அது நல்லதில்லை. நம்ம இப்படி பண்ணலாம். இது ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நல்ல பொருள் கொடுத்தோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு திருப்தி ஏற்படும் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கறதுனால. ஜீராவில் 2 மணி நேரம் ஊறணும். ஊறி இருந்ததுன்னா செம சூப்பராக வருங்க. இப்போ பாருங்கள், செம சூப்பராக இருக்குது, நல்லா ஊறி வந்திருக்கு. வீட்டிலையே ஆரோக்கியமான முறையில் நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சிட்டோம். நீங்களே பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சூப்பரான குலோப் ஜாமுன் வீட்டிலையே நம்ம செஞ்சிட்டோம். பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு. ஆரோக்கியமான முறையில் நம்ம சூப்பரான குலோப் ஜாமுன் செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.